நீதிமொழியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாத்தீங்களா, நம்ம பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளை நான், அவரை என்னை ஒரு நாளுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம ஆபத்துக்கால் சோர்ந்து போனோம், பலன் குறுகினது. நம்ம சோர்ந்து போகக்கூடிய இப்போல்லாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல பிரச்சனைகளும், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். இந்த சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போன என் ஆத்மாவின பிரியமாக இராதுன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரல, ஆபத்துக்களை சோர்ந்து போனால் என்ன செய்ய, நம்ம பலன் என்ன ஆயிருமா? குறுகினது. எந்த பலன்? நம்ம ஆவிக்குரிய பலன் நமக்கு குறுகி போயிடும். எந்த சூழ்நிலையும் கர்த்தர்ட்ட உண்மையாக நிலைச்சிருக்க வேண்டும். அது மாத்திரல, கர்த்தர் சொல்கிறாரு, நமது விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு பரிசுத்த பவுல் நமக்கு அருமையாக சொல்லி வச்சுருக்கிறாரு. விசுவாசம் விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டா நமக்கு எப்படி விசுவாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தாவி தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் வேணும். பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா நம்மளுக்கு விசுவாசம் கட்டாயம் தருவார். ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆவி எனக்கு தாருங்கப்பா. பரிசுத்தவின் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும். ஆண்டவரே, பரிசுத்தவின் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் சொல்லி கேட்டால் கர்த்தர் விசுவாசிக்கிற ஆவியை நமக்கு தருவார். நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார். நம்ம ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார்.